சீரியல்ல பாத்தீங்கன்னா பயங்கர வாராவே போயிட்டு இருக்கும். அவங்க உங்களை அடிக்கிற மாதிரியும் நீங்க வந்து அவங்க மேல கோவப்பட்டு ரொம்ப வந்து ஒரு பிரச்சனைகரமாவே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்துல கட்டுன்னு சொன்னா அப்போ இருக்க மைண்ட் செட் அப்படி இருக்குமா, இல்ல எப்படி மனநிலை எப்படி இருக்கும் சார் உங்களுக்கு அங்க மேம்க்கு எல்லாம்? ஆக்சுவலி என்னன்னா, வடிவரசி அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓகே. அவங்க உடம்பு சரியில்லாம தான் அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆன் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆக்ஷன்னா அதெல்லாம் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. கேரக்டர் என்னமோ அந்த கேரக்டர் முடிச்சுட்டு தான் வெளியில வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். எனக்குலாம் வந்துட்டு அவங்க காம்பினேஷன் இருக்கும். அவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் 1 to 1ல தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நடிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நம்ம டென்ஷன் மோட்ல தானே, அதுலயும் சீன்லயும் டென்ஷன்ல தான் இருக்கும், ரியலாவே டென்ஷன்ல தான் இருக்கும். நான் அப்படியே ஸ்டன்னா நின்னுடுவேன். ஏன் நான் மாமியார் கேரக்டர் இல்ல, நான் மருமக கேரக்டர். எதிர்த்து எதுவும் பேசுற மாதிரியும் இருக்காது. அப்படின்னும் போது வந்துட்டு அவங்க தான் கத்திக்கிட்டே கிடப்பாங்க. நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன், டென்ஷனா பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அது என்னன்னா அவங்க எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். ஆக்ஷன்னா உள்ள இறங்கிடுவாங்க, இறங்கி தம்சம் பண்ணிடுவாங்க. கட்டுன உடனே வெளியில வந்துருவாங்க. ஓகே, அந்த ஸ்பாட்லயே வெளியில வந்துருவாங்க. உங்களோட எப்படி சார் இருக்கும்? எனக்கு வந்து ஆல்ரெடி டென்ஷன்ல தான் இருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி லெஜெண்ட் கூட நடிக்கிறோம். நம்ம வந்து இப்பதான் கத்துட்டுல, நீங்க கத்துட்டு இருக்கோம். பார்க்கும்போது ஒரு மாதிரி டென்ஷன்ல தான் இருக்கும். அந்த கேரக்டருமே பாத்தீங்கன்னா மாமியார் எதுவும் பேச முடியாது. அந்த டென்ஷன் இந்த டென்ஷனை வந்து மேட்ச் ஆகிடும். ஆனா அவங்க நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன், எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்க, இப்படி கட்டுன்னு சொல்லும் போது வெளியில வராங்க அப்படிங்கும்போது அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா மேம்லாம் வந்து கிரேட் லெஜெண்டரிக்கு வந்து பொருத்தமான ஒரு பேர் யாருன்னா வடிவரசி அம்மா. அவங்களெல்லாம் வந்து வாழ்த்த வேர்ட்ஸே கிடையாது, அந்த அளவுக்கான ஒரு லெஜெண்டரி அவங்க. சூப்பர் சார், நீங்க பயங்கரமா வில்லன் கேரக்டர்ல மிரட்டி இருக்கீங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா மம்மட்டின்ற மூவில வந்து ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் பண்ணிருக்கீங்க. நிறைய பேரை வந்து ரொம்ப பரிதாபப்பட வச்சிருக்கீங்க சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? திஸ் டு திஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன். பம்பட்டி பாத்தீங்கன்னா அது ஒரு ஷார்ட் பிலிம், அவார்டு பிலிம்காக தான் பண்ணோம். எல்லா கண்ட்ரிலையும் அது அவார்டு வின் பண்ணிருக்கு. அதோட ஷார்ட் பிலிம் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா NJ கிருஷ்ணா. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் படம் எடுத்தார். அருள்நிதி சார் ஹீரோவா வச்சு எடுத்திருப்பாரு. அவர் தான் டைரக்டர். அவர் வந்து என்னை வந்து ஒரு கூட பிறந்த தம்பியா எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரிதான் பார்ப்பாரு. நான் கூத்துப்பட்ட ஜாயின் பண்ண காலத்துல இருந்து வந்து அவர் எனக்கு தெரியும், கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணா டைரக்டர். அவர் எப்படி பழக்கம்னா மாதேஷ் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலியமா தான் இவர் எனக்கு பழக்கம். அப்போ வந்து பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்கு, நீ தான் ஹீரோவை பண்ற அப்படின்னாரு. எனக்கா என்ன இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை காரையாப்பட்டி, அங்கதான் ஷூட்டிங் போனது. இவ்வளோ நாள் வந்து வில்லனா பண்ணிட்டு திடீர்னு அது உள்ள போய் இன்வால்வ் ஆகணும்னா இப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் தான் டைரக்டர் சார் வந்து தான் இன்வால்வ் பண்ணி இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு சொல்லி எனக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நம்ம எல்லா கேரக்டர்லயும் பண்ணணும், வில்லனாவும் நடிக்கணும், ஹீரோவும் நடிக்கணும், குணச்சித்திரத்திலயும் நம்ம நடிக்கணும். எனக்கு ஒரு அந்த ஆர்வம் இருந்தது. ஏன்னா ஒரு டெடிகேஷனாவும் பண்ணணும். அந்த மாதிரி அது பண்ணேன். அவரு சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரிலாம் நடிக்கணும், அந்த மாதிரி நடிக்கணும், இப்படிதான் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த அவுட்புட்டு நல்லா வந்துச்சு. அது காரணமே ஒரு டைரக்டருக்கு. சூப்பர் சார், இவ்வளவு அழகா இன்வால்வ்மெண்டோட நல்ல டெடிகேஷனா பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு யார் சார் இந்த வில்லன் கேரக்டர் நம்ம பண்ணணும்னு இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆக்டர் இருப்பாங்க இல்லையா? எனக்கு வந்து நிஜமா சொல்லுங்க, எனக்குன்ட்டு இல்ல, எல்லாருக்குமே, ஹீரோவா பண்றவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரகுவரன் சார் தான். சூப்பர் சார், லெஜெண்டரி ஆக்டர். அவர் வில்லனாவும் சரி குணச்சித்திர வேடத்திலும் சரி. பிரகாஷ் ராஜ் சாரே சொல்லியிருப்பாரு, யாரு நடிகர்னா அவர் ரகுவரன் சார் மாதிரி தான் வரணும் அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரகுவரன் சார். அவரை பார்த்துதான் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். சூப்பர் சார். சார் ரகுவரன் சார் நடிச்ச மூவில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி எது சார்? பாஷா சார். ரகுவரன் சார் கூட மூவி வந்து பாஷா பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. பாஷா மூவில வந்து நம்ம ரஜினி சார் ஆக்ட் பண்ணிருப்பாங்க, அவர் எப்படி கட்டி போட்டு அடிச்சாங்களோ சரி, நீங்க ரகுவரன் சாரோட ஃபேன்ன்றதுனால ஜெயிலர் மூவில உங்களை கட்டி போட்டு பின்னு பின்னிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? நம்ம லெஜெண்டரி ஆக்டர் கூட ஆக்ட் பண்ண சூப்பர் ஸ்டார், அதுவும் நிஜமா லைஃப்ல மறக்கவே முடியாதுங்க. ஜெயிலர்ல ஓப்பனிங் சீன் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரு தொங்க விட்டுருப்பாங்க. தொங்க விட்டு ட்ரம்ல போட்டு ஆசிட்ல முக்கி விடுவாங்க. அந்த ஷூட் வந்து 3 நாள் எடுத்தாங்க.
3 நாள் எத்தனை ஆமா. மணி நேரம் சார் தொங்க விட்டாங்க? அது 12 மணி நேரம். 12 மணி நேரம் தொங்கிட்டே இருந்த இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது அதுக்குதான் அது வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, யாரும் சாப்பிடாதீங்க. எம்டி ஸ்டொமக், சோறே போடல. சோறே போடலீங்க. அப்பா எப்படி வெறும் லிக்விடு தான், இந்த ஐயோ. ஜூஸ் ம். அந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லிட்டாங்க. வேற எதுவுமே எங்களுக்கா பசி தாங்க முடியல. ஆனா 12 இருக்குது. கொஞ்சம் இடையில கொஞ்சம் இடையில break கொடுத்துக்கிட்டாங்க. இடையில இடையில வந்து வேற வேற ஷார்ட்ஸ் எல்லாம் போகும். ஓகே. அந்த கயிறு ஷார்ட்ஸ், அது இழுக்கிறது வந்து அந்த கீழே ட்ரம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போகும். ஓகே. அந்த ஷார்ட்ஸ் எடுத்தாங்க. இடையில இடையில கொஞ்சம் gap. அடிச்சாலும் கொஞ்சம் பிரேக் கொடுத்து அடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. அது வந்து ட்ரம்ல இறக்கிடுவாங்க. இதுல என்ன தொங்கும், பிளட் எல்லாம் ஃபுல்லு மண்டைக்கு ஏறும். ஓகே. அவ்வளவு ஒரு மாதிரி ஆமா, கஷ்டமா பிளட் இருக்கும். ஃப்ளோ ஃபுல்லா மண்டைக்கு வரும்ல. ஆமா 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 ஆமா. சரி, ஓகே, எல்லாம் ரஜினி சாருக்கு அவர் படத்துல நம்ம பண்றோம் அப்படின்ற ஒரு இதுலதான் நான் ஓகேன்னு சொல்லி பண்ணோம். ரஜினி சார் படம்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதுல டைரக்டா மீட் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? டைரக்டா அவரோட காம்பினேஷன்ல எதுவும் இல்ல, அது தனியா தான். ஓகே ஓகே. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்துருக்கோம். சூப்பர் சார், ரொம்ப அற்புதமா எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே உங்க எக்ஸ்பீரியன்ஸை சூப்பரா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தென் நீங்க சின்ன திரை அண்ட் வெள்ளித்திரை ரெண்டுத்துலயுமே நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? சீரியல் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்முங்க அது. நல்லா வந்து ஒரு நடிப்புனா என்ன, லைட் எப்படி வாங்கி நடிக்கலாம், எங்க லுக் கொடுத்து நடிக்கலாம் அப்படின்றது ஒரு கத்துக்க வேண்டிய ஒரு இடம் அது. ஓகே. சீரியல் வந்து இங்க இருந்து நீங்க வந்து இங்க கத்துக்கிட்டீங்கன்னா படத்துல ஈஸியா பண்ணலாம். ஓகே. நீங்க வந்து சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 சீன் 12 சீன் 15 சீன் எடுப்பாங்க. பட் அதே படத்துல அந்த மாதிரி எடுக்கவே மாட்டாங்க. அங்க வந்து ஒவ்வொரு சீன் ஒரு நாளைக்கு ஒரு சீனு தான். அதை வந்து ஷார்ட் பை ஷார்ட் செதுக்குவாங்க. பட் இங்க சீரியல்ல அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஃபுட்டேஜ் போனாதான் ஒரு நாளைக்கு இவ்வளவு சீன் எடுக்கணும்ன்ற ஒரு இது இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க நல்லா கத்துக்கலாம் சீரியல்ல. ஓகே. அது பெரிய ஒரு விஷயம். சீரியல் நல்லா கத்துக்கலாம், நல்லா ஃபேமஸ் ஆகும், ஃபேஸ் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். படத்துக்கு போனீங்கன்னா இங்க கத்துக்கின விஷயம் அங்க நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஈஸியா கத்துக்கலாம். அந்த ஒரு விஷயம் பிளஸ். அதுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம். சூப்பர் சார், கிரேட், அற்புதமா சொன்னீங்க. இவ்வளவு நேரம் வந்து உங்களோட மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்தீங்கன்றத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க.